நைஃப்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி, வேக்கப் டெட் மேன், டேனியல் கிரேக்கோட மூவி. இது வந்து ஆக்சுவலி தேர்ட் பார்ட். இது வந்து ஒரு கொலை நடந்துடும். அந்த மிஸ்ட்ரி, அந்த கொலை நடந்ததில் அந்த குரூப் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, 12 பேர் இருக்காங்கன்னா இல்லை யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அது நமக்கு வந்து எதிர்பார்க்காத ஆள் தான் அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இதில் ஒரு பெரிய விஷயம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு 2 பார்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பார்ட் வந்துட்டு ஆவரேஜ் தான். ஏன்னா இதில் வந்து அவங்கள சொல்ல வச்சு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி கொண்டுட்டு போயிருப்பாங்க. லைக் அவங்களோட ஓன் கில்ட்டாலேயே அவங்கள கன்ஃபஸ் பண்ண வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த மூவியில் ஏற்கனவே அந்த டிடெக்டிவ்க்கு தெரிகிற மாதிரியே இருக்கும். விச் மீன்ஸ் டேனியல் கிரேக் தெரிகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இன்வெஸ்டிகேஷனாக இருந்தால் தான் நமக்கு அது நல்லாயிருக்கும். லைக் ஹவு திஸ் வாஸ் ஹேப்பன், யார் இதை பண்ணா, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட். இந்த மாதிரி என்ன தான் வந்துட்டு நம்ம கதை சொன்னாலுமே, ஸோ இதை எவ்வளோ ஈஸியாக அவன் கண்டுபிடிச்சான், ஆர்எல்ஸ் கில்லர் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தான், அந்த பிரேக் த்ரூ எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷுவல்ஸாக பார்க்கும்போது தான் நமக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஓகே, நம்ம இதை யோசிக்கவே இல்லை, இதை எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். இதில் ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான். ஏன்னா த்ரூ அவுட் லைக் இதில் நிறையா டைலாக்ஸ் தான் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரியே போயிருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. லைக் சர்ச்சு ஓரியன்டாக காட்டுறதுனால அப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு நகைக்காக கொலை இது ஒருத்தன் வந்து ப்ளஃப் பண்ணுவான். விச் மீன்ஸ் செத்த மாதிரி நடித்து அந்த நகை எப்படி அடையிறான் அப்படின்ற மாதிரி தான் காட்டுவாங்க. கடைசியில் அதுலேயே ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி இருக்கும். எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லி தெரில. மேபி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் வேறு ஏதாவது படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொன்னாலுமே கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.